அனைவருக்கும் வணக்கம். ஜேஎல்பிடி N2 கிராமர் பற்றி விவாதிச்சுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் சாய்னி. சாய்னி இதனோட அர்த்தம் வந்து ஆங்கிலத்தில் இஃப் ஆர் வென், ஒரு வேளை இப்படி இருந்தால், இல்லை இந்த சூழ்நிலையில் இவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிற ஒரு கிராமர். இது பெரும்பாலும் வந்து ஒரு கைட்லைனோ இல்லை ஒரு மேனுவலில் வந்து அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த கிராமரோட அமைப்பு பார்த்தீங்கன்னா வேர்போடு வரும்போது வேர்போட ரூ ஃபார்ம். ஸோ ஜப்பானிய மொழியில் வந்து வேர்பை வந்து ரூ எண்டிங் வேர்ப் அப்படின்னு சில வேர்பை வகைப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு தபேரு. தபேரு அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ இது வந்து தபேரு அப்படின்ற முடிகிறது வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறதை அதை குறிப்பிடுறது. அதே மாதிரி தா ஃபார்ம், வேர்போட தா ஃபார்ம் தபேத்தா, சாப்பிட்ட பிறகு பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதுக்கப்புறம் சாய்னி அப்படின்னு வரும். நவுனோட வரும்போது நவுனுக்கு அப்புறம் நோ அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன். நோ அப்படின்னா அதனுடைய அப்படின்ற பொருள். ஸோ ஒரு நவுன், அதுக்கப்புறம் நோ அப்படின்ற கன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் சாய்னி அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இந்த கிராமரோட ரெண்டு பேட்டர்ன். ஸோ இதற்கான சில உதாரணங்களை பார்க்கலாம். முதலாவதாக வந்து காதோவோ ஃபுன்ஷிட்ஸு ஷித்தா சாய்னி சாபிஸு சென்தானி ரெண்டராக்கு ஷித்தேகுதா சாய். காதோனா உங்களோட கிரெடிட் கார்டு இல்லை கேஷ் கார்டு, இதை வந்து காதோ அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டு அப்படின்றதோட ஜப்பானிய மொழியாக்கம் காதோ. காதோவோ ஃபுன்ஷிட்ஸு அப்படின்னா மிஸ்ஸிங். ஃபுன்ஷிட்ஸு ஷித்தா அப்படின்னா கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஷித்தா அப்படின்னா பாஸ்டன்ஸ். ஷித்தா சாய்னி. ஸோ கார்டு மிஸ் ஆன வேளையில் சாபிஸு சென்டா அப்படின்னா சர்வீஸ் சென்டர். சாபிஸு சென்டானி கோர் என்றாக்கு ஷித்தேகுதா சாய். கோர் என்றாக்குன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாக்குன்னா தொடர்பு கொள்வது. கோர் என்றாக்கு ஷித்தேகுதா சாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல கோ அப்படின்றது ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தை. முன்ன காணொலியில் நம்ம பார்த்த மாதிரி ஓ அல்லது கோ வந்து ஒரு கஸ்டமரையோ இல்லை ஒரு உங்களை விட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது இந்த மரியாதை நிமித்தமான சில கன்ஜெக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல உபயோகப்படுத்துவாங்க. இரண்டாவது வந்து நியூகாக்கு தேட்சுசுகினோ சாய்னிவா ஹிட்சியோனா மோனோவா கக்கினோ தோரி. ஸோ நியூகாக்கு அப்படின்னா ஸ்கூல் என்ட்ரி ஆகிற தேட்சுசுகினா ப்ரொசீஜர்ஸ், நோ சாய்னி. ஸோ ஸ்கூல் என்ட்ரி ஆகிற ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேளையில் அப்படின்ற அர்த்தத்தில் ஹிட்சியோனா மோனோ. ஹிட்சியோனா அப்படின்னா தேவையான, மோனோனா பொருட்கள். ஸோ ஸ்கூல் என்ட்ரிக்கு உதாரணத்திற்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ட்ரி ஆகும்போது முதல் நாள் ஸ்கூலுக்கு வரும்போது என்னென்ன வேணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பில் இது இருக்கலாம். ஸோ இந்த வேளையில் வந்து ஹிட்சியோனா மோனோவும் கக்கினோ தோரி. கக்கினா கீழே குறிப்பிட்டுள்ள, தோரினா இதன் படி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு தடவை பார்க்கலாம். நியூகாக்கு தெசுசிக்கினோ சாய்னி ஹிட்சியோனா மோனோவா கக்கினோ தோரி. இந்த இடத்துல கிராமர் வந்து தெசுசிக்கினோ சாய்னி. தெசுசிக்கினா அந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேளையில், தெசுசிக்கினோ சாய்னி. மூன்றாவது உதாரணம் பார்க்கலாம். மே உயனோ ஹிதோ தோ ஹனாசு சாய்னிவா கொத்தோபா தாக்கே தேவானாக்கு தைதோமோ கியோஸ்கெத்தே குதாசாய். மே உயனோ ஹிதோ அப்படின்னா உங்களை விட ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களோட மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர். ஸோ மே அப்படின்னா கண், உயே அப்படின்னா மேலே. ஸோ ஜப்பானிய மொழியில் உங்களோட பார்வைக்கு மேலே இருக்கவங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். பட் ஆக்சுவலாக அதனோட அர்த்தம் வந்து உங்களோட உயர்ந்த நிலையில் இருக்கவங்க, உங்களோட ஆஃபீஸ்லையோ இல்லை சொசைட்டிலையோ. ஹனாசு சாய்னிவா அப்படின்னா பேசுகிற வேலை. ஹனாசு அப்படின்னா பேசுகிறது. சாய்னினா ஸோ நம்ம சொன்ன மாதிரி இஃப் அப்படின்ற அர்த்தம். கொத்தோபா தாக்கே தேவானாக்கு. கொத்தோபா அப்படின்னா வார்த்தைகள். தாக்கே தேவானாக்குன்னா அது மட்டும் இல்லாமல், வார்த்தைகள் மட்டும் இல்லாமல். தைதோனா மேனர். தைதோ நீமோ. ஸோ தைதோ நீமோனா மேனரிலும், நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிற வார்த்தை இல்லாமல் எப்படி நீங்கள் உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, மேனர் அப்படின்றது வந்து தைதோ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தைதோ நீமோ கியோஸ்கெத்தே குதாசாய். கியோஸ்கெத்தே அப்படின்றது வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிற வார்த்தை. கியோஸ்கேரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கீ அப்படின்றது உங்களோட மைண்ட் அப்படின்றத குறிப்பிடுறது. சுக்கேருனா கீப், அதாவது உங்களோட மைண்டை வந்து அதில் வைங்க. ஸோ கீப் யுவர் மைண்ட் ஆன் தட் அப்படின்ற ஒரு அர்த்தம். இன்னொரு தடவை பார்க்கலாம். மே உயனோ ஹிதோனி ஹனாசு சாய்னிவா கொத்தோபா தாக்கே தேவானாக்கு தைதோனிமோ கியோஸ்கெத்தே குதாசாய். இறுதியாக இன்றைக்கி நம்ம விவாதித்த கிராமர் வந்து சாய்னி. இதோடைய அர்த்தம் வந்து ஆங்கிலத்தில் இஃப் ஆர் வென். ஸோ இந்த நேரத்தில் இவ்வாறு நிகழ்ந்தால் இப்படி செய்ய வேண்டும், இவ்வாறு இருக்கும் பொழுது இப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிற கிராமர்.
ஸோ இந்த காணொளி உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கிராமரை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சொற்றொடர் எடுத்துக்காட்டுக்கு உருவாக்க முடிஞ்சால் அதை கமெண்டில் தெரிவிங்க. அது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக விவாதிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.